வந்தீங்க? வா சொல்றேன். காலேஜுக்கு நேரம் ஆகுதுங்க. இரு துளசி, ஏன் பறக்குற? நம்ம புதுசா கல்யாணம் பண்ணவங்க புல்வெளி பனித்துளி மலை காடு கடல்னு அங்கங்க ஜாலி அனிமூன் சுத்தி இருக்கணும். நான் எப்படி ஒன்று ஊட்டி சிம்லான்னு கூட்டின்னு போயிருக்கணும். முடியாத சூழ்நிலை. இப்ப அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஊட்டி சிம்லாலாம் இங்கே கிடைக்குமா? தெரியலையே, இரு கேட்டு பாத்துறோம். வேற வாங்க. என்ன சார், என்ன வேணும்? 2 ஊட்டி ஒரு சிம்லா. சார், என்ன பார்த்தா கண்டக்டர் மாதிரி தெரியுதா? இது ஹோட்டல் சார். அப்படியா? அப்ப நீ கேட்டது கிடைக்காது போல இது. சரி, சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், மட்டன் ரோஸ்ட், ஈரல் ஃப்ரை, எறா ஃப்ரை இதெல்லாம் இருக்குமா? சார் அதெல்லாம் இங்க இல்ல சார். அப்போ ஒட்டக பிரியாணி கிடைக்குமா? சார் இது சைவ ஹோட்டல் சார், அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஐயோ துளசி, சைவ ஹோட்டலாமே உனக்கு பிடிச்ச எதுவுமே இல்லையாமேங்க? விளையாடாம ஏதாவது சொல்லுங்க. அப்படியா? சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். தோசை கேசரி இருக்கா? இருக்கு சார். ஓகே. நல்லா நெய் விட்டு சுட சுட தலை தலைன்னு முந்திரி பருப்பு வறுத்து போட்ட கேசரி 2 பிளேட். அப்புறம் பொன் முருவல் இருக்கிற மசாலா தோசை 1. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்ட ஊத்தாப்பா 2. அப்புறம் முறுமுறுன்னு இருக்கிற ரவா தோசை அதுவும் 2. ஓகேவா? கொண்டு வாங்க போங்க. சார் சார் ஒரு நிமிஷம். குட்டி இட்லி இருக்கா? இருக்கு சார். ஐயோ, என் குட்டி மக்க குட்டி இட்லிலாம் ரொம்ப பிடிக்குமே, அதுவும் 2 பிளேட் கொண்டு வாங்க. அப்புறம் சார் ஒரு நிமிஷம். சார் உங்களுக்கு பசிக்குதா? நகர விடாம கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? கையில வாட்ச் இருக்குதா? இருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு கொடுக்கறது இல்ல. கோவப்படாதண்ணா. ஆர்டர் பண்ண ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்க ஒன்னா கொண்டு வந்து வச்சுனா அது ஆறி போயிடும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொன்ன இடத்துல ஒன்னொன்னா கொண்டு வந்து வச்சா கரெக்டா இருக்கும். அதுதான் வாட்ச் இருக்குதான்னு கேட்டேன். சார் எனக்கு இங்க 10 வருஷம் சர்வீஸ். எதை எப்ப எந்த நேரத்துல கொண்டு வரணும்னு எனக்கு கரெக்டா தெரியும். இப்ப போகட்டுமா நிக்கட்டுமா? ஐயோ, காலேஜுக்கு பயங்கரமா டைம் ஆனது சார். சொன்ன இடத்துல ஒன்னொன்னா கொண்டு வாங்க போங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பாக்கட்டும். புதுசா கல்யாணம் பண்ணா அழகான ஜோடி 4 பேர் பார்க்கதான் செய்வாங்க. அதுக்குன்னு டீசன்சி இல்லாம எப்படியா? பாவம் நாளு. என்ன துளசி இப்படி சொல்லிட்ட? நீ சந்தோஷப்படும் நினைச்சுதான் நான் அப்பெல்லாம் பேசினேன். டீசன்சி இல்லைன்னு வேற சொல்லிட்ட. நீ கூட சிரிச்சல. சரி விடு, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் போ. அதுக்குன்னு மூஞ்ச தூக்கிட்டு எப்படியா இருக்கிறது? ஆமா, ஒட்டக பிரியாணி கேட்டீங்களே, சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லப்பா. அப்ப கேட்டீங்க? கேட்டா சாப்பிட்டுருக்கணும் அர்த்தமா? கோவத்துல கூட அறிவு தான் கேக்குறோம். அதுக்கு அறிவு சாப்பிட முடியுமா? ஐயோ, அருவ தாங்கல. என்ன காலேஜ்ல விட்டுருங்க. கோவப்படாதமா, உட்காரு பொண்டாட்டி. சரி விடு, இனிமே நான் பேசவே மாட்டேன். என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என் பொண்டாட்டி இவ்வளவு அழகான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சும்மா அழகாதீங்க. நீங்க தான் என்ன விட அழகுன்னு பாட்டி அளந்துட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றது உண்மைன்னு ஊருக்கே தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும் போது என் காலேஜுக்கு நான் தான் ஆண் அழகன் நான் பாக்குறேன். எல்லாரும் என்ன தோழரன்னு கூப்பிடாம அழகரேன்னு தான் கூப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அழகா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் என்னாச்சு? அசிங்கமாயிட்டீங்களா? பேர் அழகனா மாறிட்டேன். ஆமா துளசி, உனக்கு தாலி கட்டினதுல இருந்து என்னோட அழகு கூட்டிக்கிட்டே போகுது. நீ பக்கத்துல இருக்கும் போது என்னோட ஹார்ட் பீட் மாறி மாறி அடிக்குது. உன் கையை தொடும் போது அப்படி நெத்தில வேர்க்குது. நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது என் காதுல ஒரு இனிமையான மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கும் மியூசிக் கேக்குது. நிஜமா சொல்ற? ஆமா. ஐயோ ஆமா சார், எனக்கும் கேக்குது. யோ, உனக்கு என்ன கேக்குது? ஹோட்டல்ல மியூசிக் போட்டிருக்காங்க சார், எல்லாருக்கும் கேக்குது. விலகுன மாதிரிதான். துளசி, நான் சொன்னது ஹோட்டல்ல கேக்குற மியூசிக் இல்ல, வெறும் காதலர்களுக்கு மட்டும் கேக்குற மியூசிக். அது உள்ள இருந்து வரும். போதுங்க, ஆர்டர் பண்ண கேசரி தான் வந்துடுச்சுல, அப்புறம் ஏன் சொந்தமா கிண்டிட்டு இருக்கீங்க? அடி பாவி, என் அடி வயிற்றுல இருந்து, சாரி, என் அடி மனசுல இருந்து எவ்வளவு ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா கிண்டிட்டு இருக்கியான்னு கேக்குற? நீ எல்லாம் என்னன்னு தான் எனக்கு பொண்டாட்டியே பிறந்தியோ. சாப்பிடு துளசி. உன்னை பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஆசாசியா வருது. துளசி, ஏன் டல்லாயிட்ட? இல்லைங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருப்போமான்னு நினைச்சு பார்த்தேன். பயமா இருக்கு. இருப்போம் துளசி, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, உங்க மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் இந்த தாலி என் கழுத்துல இருக்கு. எனக்கு கல்யாணம் நடக்கும், நான் உங்க கூட சேர்ந்து இருப்பேன், இப்படி சந்தோஷமா சிரிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
நமக்கு நடந்த கல்யாணத்தை நினைச்சா இப்ப கூட கனவு மாதிரி தான் இருக்கு. கனவா இருந்தாலும் இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணுமேன்னு நான் பயப்படுறேன். துளசி, நிச்சயமா அது நிரந்தரமா தான் இருக்கும். நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் சேர்ந்து வாழ போறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்னவோ படபடனே இருக்கு. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் நீ அழப்போற துளசின்னு உள்ள பயமாவே இருக்கு. ஏன் துளசி? தெரியல. வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் சந்தோஷம், வீட்டுக்கு போனா நரகம்னு 2 பேர் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அதை நினைச்சு பார்த்தா எனக்கு பயம் வராம இருக்குமா? உண்மைதான் துளசி, நம்ம 2 பேருக்கும் பிறந்த வீடு இல்லைன்னு ஆகி போச்சு. சொந்த பந்தம் யாரும் இல்லாத அனாதை மாதிரி தோணுது. ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் சித்தி. அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம், பேசின பேச்சு, நடந்துகிட்ட விதம், இதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானே இதெல்லாம் உங்களுக்கு? ஆமா, ஒன்னால தான். இந்த வலி அனுபவிக்கிறனால தான் நீ எனக்கு கிடைப்பன்னு இருந்தா, இதை விட 2 மடங்கு வலி அனுபவிக்க நான் தயார். துளசி, உலகத்துல யாரும் பண்ணிடாத தப்ப நம்ம ஒன்றும் பண்ணிடல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுல தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்க வேண்டியதுக்கு எதுவுமே இல்ல. யோசிக்க வேண்டியதெல்லாம் அவங்க தான். நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் துளசி. என் அம்மாவும் உன் சித்தியும் பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழணும். அஜிஜோ, இந்த பசங்களே நம்ம தப்பா நினைச்சு வெளியே அனுப்பிச்சிட்டோன்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். முடியுமா? கடைசி வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழ்வோமா? ஏன் துளசி, ஏன் இப்படி சந்தேகப்படுற? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு ஜோடியை பார்த்து லவ்வுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் உண்டுன்னு சொன்னீங்களே? இப்ப சொல்லுங்க, நம்ம லவ்வுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டா? ஐயோ துளசி, சும்மா உன்னை கலாய்க்கணுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். உலகத்துல எந்த லவ்வுக்குமே எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், அதை விட சின்சியரா பார்த்துப்பேன். என்ன இன்னும் என் மேல உனக்கு சந்தேகமா இருக்குதா? இந்த அல்வா மேல சத்தியமா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். அது கேசரி. பரவாயில்ல, 2 ஒன்று தான், ஸ்வீட் தானே. இந்தா சாப்பிடு. சரி சார், நான் அப்புறமா வரேன். ஒன்றும் தேவையில்ல, வாங்க வாங்க வாங்க. கரெக்டான டைமுக்கு வருவேன்னு சொன்னீங்களே, கரெக்டான டைம் தான் வந்துருக்கீங்க. பாவம் இந்த புள்ள கேசரி சாப்பிடலாம் வேணும்னு யோசிச்சுனுக்குது. என்ன பில்லா? ஆமா சார். சார் கோவப்படாதீங்க சார். எங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் 3 வருஷமா சண்டை. சும்மா டமாஷா சிரிப்பு காட்டலாமே தான் அப்படி பேசினேன். சிரிப்பு காட்டினா சிரிக்க கற்றுக்கோங்க சார். உம்முன்னு வச்சுக்காதீங்க மூஞ்சியா, சரியா? பரவாயில்ல, விடுங்க சார். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சார். உங்க ஒய்ஃபை சந்தோஷமா சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா பேசாம தியேட்டருக்கு கூட்டு போய் காமெடி படமா காட்டுங்க. அதான் எங்க ஹோட்டலுக்கும் எங்க ஓனருக்கும் நல்லது. நாங்க மீதி செஞ்சு வச்சுக்கோங்க, போங்க. அவர் சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்போ நம்ம சினிமாக்கு போனா என்ன? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு காலேஜ் போகணும், காலேஜ்ல விடுங்க. அடடா, கட்டின புருஷனோட காலேஜ் தான் முக்கியம் நினைக்கிறியே? உன் நல்ல மனசுக்கு நீ கூடி சீக்கிரம் அம்மாவை போற. என்னது? ஐ மீன் இன்ஜினியர் அம்மாவை போற. சரி, டைம் வச்சு போலாமா?